பாரதிய ஜனதாவினுடைய மாநில தலைவர், எழுச்சிமிக்க வீரமிக்க தலைவர் அண்ணாமலைஜி அவர்களே, நம்முடைய முன்னாள் ஆளுநர் தமிழிசை அவர்களே, தர்மராக வீற்றிக் கொண்டிருக்கின்ற முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்களே, நம்முடைய அருமை சகோதரர் அஞ்சா நெஞ்சன் டிடிவி தினகரன் அவர்களே, ஓபிஎஸ் ரவி அவர்களே, ஜான் பாண்டியன் அவர்களே, ரவி பச்சமுத்து அவர்களே, விடியல் சேகர் அவர்களே, மன்னூர் பாஷா அவர்களே, வழக்கறிஞர் பால் அவர்களே, திருமாறன் அவர்களே, மற்றுமுள்ள இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற டெய்சி, பால் கனகராஜ், பேலூர் இப்ராஹிம், அமர் பிரசாத் ரெட்டி, ஏஎன்எஸ் ஜான்சன் போன்ற அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றியை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணாமலை என்றால் திரு அண்ணாமலை, திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலை என்பது 5 பஞ்சபூதங்களிலே ஒன்று. அந்த திருவண்ணாமலை என்பது நெருப்பு குழம்பாக இருக்கின்றவர் தான் அண்ணாமலையார், திருவண்ணாமலையார். நம்முடைய அண்ணாமலையாரும் அதுதான். அவர் நெருப்பு என்று தூர இருந்து பார்க்கலாமே தவிர, தள்ளி இருந்து பார்க்கலாமே தவிர, கிட்டே போனால் எரிந்து விடுவார்கள். அதுதான் இன்றைய நிலைமை. நம்முடைய எனக்கு முன்னால் அருமை சகோதரர் ஜான் பாண்டியன் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள். எல்லோரும் ரம்ஜான் வாழ்த்துக்களை சொன்னார்கள். அத்துணை இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் கிறிஸ்துவ சகோதரர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் என்னுடைய முதற்கண் வாழ்த்துக்களை, ரம்லான் நோன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் 2014ஆம் ஆண்டு நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் பதவியேற்பு விழாவிற்கு சென்றிருந்தேன். 7000 பேருக்கு அழைப்பு இருந்தது. 1500 பேர் இதுபோல வெண் தொப்பி அணிந்து வந்த இஸ்லாமியர்கள் அதிலே கலந்து கொண்டார்கள். எனக்கே அதில் ஆச்சரியம் என்று சொன்னால், 2014 வேலூரிலே 3 லட்சம் வாக்குகளை வாங்கினோம். ஒரே ஒரு இஸ்லாமியர் வார்டிலே எல்லாம் தாமரையில் நிற்கும்போது 000. ஆனால் வட மாநிலங்கள் மொத்த 80% இஸ்லாமிய பெருமக்கள் அகில உலக தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய ராஜகுரு, விஸ்வகுரு திரு மோடிஜி அவர்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். அப்படி இந்தியா முழுவதும் அவரை வரவேற்கிறார்கள், பாராட்டுகிறார்கள், கலந்து கொள்கிறார்கள், வாக்களிக்கிறார்கள், எம்பியை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஏன் உலகம் முழுவதும் இருக்கின்ற அத்துணை இஸ்லாமிய நாடுகளும் பாரத பிரதமருக்கு மிக உயர்ந்த விருதுகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை அண்ணாமலைஜி அவர்கள் அழகாக விளக்குவார் என்று நினைக்கின்றேன். அப்படி உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும் இஸ்லாமிய பெருமக்களும் கிறிஸ்துவ பெருமக்களும் திரு மோடிஜி அவர்களை, நம்முடைய தேச தலைவனை ஏற்றுக்கொள்கிறார்கள். தமிழகத்திலே மட்டும் அது குறைவாக இருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பாரதிய ஜனதா தலைமையிலே, திரு மோடிஜி அவருடைய தலைமையிலே, திரு அண்ணாமலைஜி பொறுப்பேற்ற பிறகு இவ்வளவு இஸ்லாமியர்கள் நிர்வாகிகளாக வந்திருக்கிறார்களே, அவர்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன், வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். எதற்கும் துணிந்து தமிழகத்திலே இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் நீங்கள் முன்னோடிகளாக நிற்கிறீர்களே, நான் நிச்சயமாக உங்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மொழிக் கொள்கை பற்றி 2 கருத்துக்கள் கல்வியாளர் என்ற முறையிலே நான் சொல்ல விரும்புகிறேன். மொழிக் கொள்கை என்பது 60 ஆண்டு காலம் நம்முடைய இளைஞர்களை வீணாக்கி இருக்கிறார்கள். நான் கூட மொழி போராட்டத்திலே 10வது வகுப்பிலே இருந்து பள்ளியிலே எல்லோரும் சென்று போஸ்ட் ஆபீஸை அடித்து நொறுக்கினோம், கொளுத்தினோம். ஆனால் 3 தலைமுறைகள் மொழி தெரியாமல் சென்று இருக்கிறோம். அதுவே யாருக்கு நட்டம்? உலக அளவிலே நம்முடைய தமிழக மாணவர்கள் இருக்கிறார்கள், தமிழக பட்டதாரிகள் இருக்கிறார்கள், உலகம் முழுவதும் முக்கிய இடத்திலே இருக்கிறார்கள். எங்கே? இந்தியாவிலே எங்கே இருக்கிறார்கள்? இங்கே கும்மிடிப்பூண்டியை தாண்டினால் நாம் இருக்கிறோமா? பெங்களூரை தாண்டினால் நாம் இருக்கிறோமா? இல்லை. ஆகவே ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பத்திரிகையாளர் இருக்கிறார்கள், ஊடக நண்பர்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் பேரறிஞர் அண்ணா அவர்கள்
திராவிட நாடு திராவிடர்க்கே என்று சொன்னார்கள். ஆனால் காலத்தின் கட்டாயம் அவரே அந்த வார்த்தையை வாபஸ் பெற்றுக் கொண்டார்கள், திரும்பி பெற்றுக் கொண்டார்கள். கால சூழ்நிலைகளால் 4 மாநிலத்திலே அதற்கு மிகப்பெரிய ஆதரவு இல்லை என்பதற்காக. ஆகவே அப்படிப்பட்ட நிலைமையை அன்றைய தினம் பேரறிஞர் அண்ணா அவர்களே எடுத்து இப்போது 3 தலைமுறையை நாம் வீணாக்கி இருக்கிறோம். ஆகவே மத்திய அரசு சொல்லுகிறது ஒரு மொழியை கூடுதலாக படியுங்கள் என்று. அது இந்தியா முழுவதும் தானே. ஆகவே இங்கே வெளிமாநிலங்களிலே நாம் செல்லும் போது எங்கே இருக்கிறோம்? பொதுத்துறை நிறுவனங்களில் எங்கே இருக்கிறோம்? வங்கியிலே எங்கே இருக்கிறோம்? தனியார் வங்கியிலே எங்கே இருக்கிறோம்? அதுபோல பல்வேறு துறைகளிலே நம்முடைய பட்டதாரிகள், நம்முடைய இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கிடைப்பதில்லை என்று சொன்னால் மொழி தெரியாது. பிரைவேட் வங்கியில் இன்று எடுத்தால் கூட இன்னொரு டிரான்ஸ்பர் பதவி. ஆகவே மொழி தெரியாமல் தமிழக மக்கள் கிட்டத்தட்ட 80 லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் அவர்கள் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அது இந்தியாவுடைய தொடர்பு மொழியாக இருக்கின்ற இந்தி மொழியை நாம் படித்தாக வேண்டும் என்பதை நான் வருங்கால இளைஞர்களுக்கு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.